ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். இந்த அக்ரஹாரம் போனீங்கன்னாக்க இந்த 7 கப் ரெசிபி எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும் தீபாவளி போது. அதே ரெசிபியை எடுத்து அதை கொஞ்சம் மாற்றி எப்படி பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன். நான் ஆழி விதை, அதாவது ஃப்ளாக் சீட்ஸை 7 கப் ரெசிபியில் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்வீட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஆழி விதை 7 கப் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. ஒரு கடாயில் 1 கப்பு ஆழி விதையை எடுத்து, அதாவது ஃப்ளாக் சீட்ஸை எடுத்து நல்லா அதை வெடிக்க விட போகிறோம். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்ற வேண்டாம், அதுலேயே எண்ணெய் பசை இருக்கிறதுனால தேவையில்லை. நல்லது வெடிக்கும். இப்போது இதை ஆறினதுக்கு அப்புறமா இதை பொடிச்சு வச்சுருங்க. இது பொடிச்சப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கப்பு 1.25 கப்பாக ஆகிடும். 1 கப்பு கடலை மாவை கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இதை நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்துடணும். பொன்னிறம் வந்ததும் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். சைட்ஸில் நல்லா செவந்துடுச்சு. இது ஆறினத்துக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ளாக் சீட்ஸை 1.25 கப்பை இதில் போட்டுடணும். அடுத்தது 3/4 கப்பு தேங்காய். ஸோ இப்போ இது 3 கப்பு அளவு வந்துடுச்சு. 4வது கப்பு 1 கப்பு பால். இப்போ 4 கப்புக்கு நம்ம இதில் பொருட்கள் போட்டாச்சு. இப்போ 3 கப்பு சர்க்கரை. இது இப்போ நல்லா கலக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துடணும். கட்டி இருந்தால் உதுத்து விட்டுங்க. பொறுமையாக கலந்துக்கணும். இது நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கலந்துடணும். இப்போ இதில் 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். முதல் கப் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். திருப்பி இதை கட்டி இல்லாமல் உதுத்துட்டு அப்புறம் 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இது எதுக்குன்னா கடலை மாவுக்கும் ஆளி விதைக்கும் வேகிறதுக்கு உண்டான தண்ணி. கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதை இப்போது அடுப்பில் வச்சு கைவிடாமல் கலக்கணும். கைவிடாமல் கலக்கும்போது இது இறுகிட்டே வந்துடும், பச்சை வாசனையும் போயிடும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 7 கப்ஸ் நல்ல திக்காக உங்களுக்கு கேக் கட் பண்ணுற மாதிரி வரும். ஆளி விதை போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும் இதில். ஸோ நீங்கள் முடிக்கும் போதுமே பார்த்திங்கனாக்க ஒரு அல்வா பதத்தில் தான் இருக்கும். இது ரெகுலர் 7 கப் மாதிரி இருக்காது. சைட்ஸை எப்போவுமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டாமல் பார்த்துங்க. இருக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யை ஊற்றணும். ஃபுல் நெய்யை ஊற்றிடாதீங்க, நெய் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றணும். மொத்தமாக நம்மளுக்கு 1/2 கப் நெய் தான் தேவை. ஸோ எந்த கப்பில் நம்ம மற்ற பொருட்கள் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் நெய்யும் எடுக்கணும்.
அந்த அரை கப்பில் அரை கப் ஊற்றிருக்கேன். அதாவது 1/4 கப் நெய் இதில் இருக்குது. இப்போது இன்னொரு 1/4 கப் கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இது மிச்ச நெய்யை இப்போ ஊற்றுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கைவிடாமல் கலருங்க. நல்லா திக்காயிடுச்சு. சைடெல்லாம் ஒட்டாமல் இப்போ வருது. ஆஃப் பண்ணிவிட்டு முன்னாடியே நெய் தடவி வச்ச ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு சமப்படுத்திடணும். நான் முன்னையே சொன்னேன் இல்லையா, ஆழி விதை போட்டதுனால உங்களுக்கு ஒரு குழகுழப்பு தன்மை இதில் இருக்கும். நீங்கள் ரெகுலர் 7 கப்ஸ் வேணும்னா ஆழி விதைக்கு பதிலாக கடலை மாவையும் தேங்காயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா துண்டை போட போகிறோம். டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அருமையான ஹெல்தியான 7 கப்ஸ் இப்போ தயாராகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் டு யூ ஆல். மீண்டும் சந்திப்போம்.